கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜெபத்தை நம்ம தியானிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட காண்பித்து கொடுக்க போகிற ஒரு வசனம், ஒரு ஜெபம், ஒரு தகப்பனை பார்த்து கேட்கிற ஒரு மகளுடைய ஒரு விண்ணப்பம் ஜெபிக்க போகிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை. அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். பாருங்க, அக்சால் தன் தகப்பனாகிய காலேபை பார்த்து ஒரு காரியம் கேட்கிறான். சும்மா அப்படி கேட்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா தகப்பனிடத்துல கேட்கிற ஒரு விண்ணப்பம் இது. அவன் காலேப் என்ன பண்ணுறான், ஒரு தேசத்தை சங்காரம் பண்ணி அதை பிடிச்சா என்னுடைய மகளை நான் விவாகம் பண்ணி வைக்கிறேன், யார் அதை செய்கிறானோ அவனுக்கு. அதேமாதிரி ஒருத்தன் செய்கிறான், அவளுக்கு விவாகம் பண்ணி கொடுக்குறான். ஆண்டவர் அந்த தகப்பன் காலேப் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நல்ல ஒரு நிலத்தை கொடுத்து நீ போ அப்படின்னு சொல்கிறான். கழுதை மேலே போன கழுதையை விட்டு இறங்கி தகப்பனை பார்த்து காலேபை பார்த்து, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தரணும், எனக்கு ஒரு வறட்சியான நிலத்தை கொடுத்தீங்க, ஆனால் நல்ல ஒரு நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை எனக்கு தரணும் அப்படின்னு கேட்ட பொழுது மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நல்ல நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை காலேப் கொடுக்குறான். யோசிச்சு பாருங்கள், ஒரு தகப்பன், பொல்லாதவர்களாகிய நாமே, அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் தகப்பன் தாயை பார்த்து சொல்கிறாரு, நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது பரமபிதா எப்படிப்பட்ட ஈவை கொடுப்பார், எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வச்சுருப்பார். இப்போ காலேபு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தரணும்னு கேட்டதுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நல்ல ஆசீர்வாதங்களை, நல்ல நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை கர்த்தர் கொடுத்து அந்த தகப்பன் கொடுத்து ஆசீர்வதிச்சான். இதை நம்ம ஆண்டவர்கிட்ட ஏன் கேட்கக்கூடாது? ஆண்டவரே, நீங்கள் எனக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதம் தாங்கப்பா, குடும்பத்தில் நல்ல ஆசீர்வாதம் தாங்க, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நல்ல ஆசீர்வாதத்தை தாங்க, என்னுடைய காரியத்தில், என்னுடைய பிஸ்னஸ் காரியத்தில், என்னுடைய வேலை காரியத்தில், என்னுடைய ஊழிய காரியத்தில் ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் தாங்கன்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நீங்கள் நாமத்தினால எதையும் கேட்கல, நீங்கள் கேட்கும் பொழுது பிதா உங்களுக்கு தருவார்னு சொல்லியிருக்கிறார். கேளுங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். நினைப்பதற்கும் செபிப்பதற்கும் அதிகமாக கிரியைகளை நடப்பிக்கிறவர், எங்களோடு கூட கர்த்தர் இருந்து பெரிய காரியங்களை செய்வதற்கான நன்றி ராஜா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். எங்களுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை தாங்கப்பா. தகப்பனே, நீர் ஆசீர்வாதத்தை பெருக பண்ண போகிறது கஷ்டம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பரலோக நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.